இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு ஸ்டாம்ப் செய்ய போகிறோம் அதுவும் இதை வச்சு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிசரை வச்சு ஸ்டாம்ப் இதுக்கு வெட்டிக்கணும். இப்படி வெட்டிட்டு நான் வெட்டி போடுறேன். வெட்டியாச்சு. நான் 2 இது இப்போதுக்கு வந்து வெட்டியிருக்கேன். இந்த திக்னஸ் நமக்கு தேவையில்லை. அந்த திக்னஸ்னால் நம்மளுக்கு எப்படி அது வந்து ஒரு மாதிரி வரும், அதை போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் தேவை. இந்த திக்னஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுவும் இன்னும் ஒரு 2 ஸ்டெப், அவ்வளோதான். இந்த சாம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்மைலி வரைகிறீங்க. ஸ்மைலி ஃபஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்மைலி வரைகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அது ஸ்மைலி என்ன செய்யணும், கட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்மைலிக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நான் இங்கே வந்து இந்த ஷேப் பண்ணியிருக்கேன். இது எப்படியும் ஒட்ட மாட்டேன். இந்த இதை மட்டும் கட் பண்ணி ஒட்டிடுவேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணலாமா? வாங்க கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அது நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒட்ட வரலைன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாம்ப் போடுறதுக்கு ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இது மேலே இந்த மார்க்கரை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஹார்ட்டின் டிசைன் போட்டு அது உங்களுக்கு நிறைய வரலாம். அது இந்த இதால் இருக்குல்ல, டக்குன்னு நம்ம வந்து கலர் வச்சு டக்குன்னு ஒரு பேப்பரில் ஸ்டாம்ப் வச்சுட்டு அது மேலே லைட்டாக சும்மா இப்படி கலரை வச்சிங்கன்னா லைட்டாக அப்படி கலர் வச்சுருந்தா அது கரெக்டாக வந்துடும். நான் கலர் வச்சு காட்டுறேன். ஸ்டார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. க்யூட்டாக இருக்குல்ல guys? இந்த மாதிரி ஹேக்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் KRDMM 10க்கு லைக் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனை டப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் guys, wish you all